ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஸ்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போது ஸ்டேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது டிஃபால்ட்டாக இருக்கிற ஆப்ஜெக்ட். ஜஸ்ட் லைக் தட் எனி அதர் ஆப்ஜெக்ட், ஸ்டேட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸோ இது என்ன பண்ணது, இதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூஐயில் எதாவது காம்பனண்ட் வந்து நீங்கள் ரெண்டர் பண்ணணும், இப்போ டைனமிக்காக காம்பனண்ட் வந்து டிஸ்பிளே பண்ணணும், அப்டேட் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே வந்து இந்த ஸ்டேட்டை வச்சு தான் நடக்குது. ஓகேங்களா? ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க, எசென்ஷியல் ஃபார் கிரியேட்டிங் டைனமிக் அண்ட் இன்ட்ராக்டிவ் யூஐஸ். ஓகே. ஸோ இப்போ ப்ராப்ஸுக்கும் ஸ்டேட்டுக்கும் என்ன ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ராப்ஸுங்கிறது எப்பவுமே இப்போ ஒரு பேரண்ட் காம்பனண்ட்லேருந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ மோஸ்ட்லி ப்ராப்ஸுங்கிறத வந்து பேரண்ட் காம்பனண்ட்லேருந்து சென்ட் பண்ணுவாங்க. அது வந்து ரீட் ஒன்லியாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்டேட்டுன்னு எடுத்தீங்கன்னா ஒரு காம்பனண்ட்ஸ்குள்ளே இருக்கிற டேட்டாவை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்தது தான் வந்து ஸ்டேட்டு. ஸோ இது வந்து டைனமிக்காக சேஞ்ச் ஆகிறதுனால இதை பேஸ் பண்ணி காம்பனண்ட்டோட யூஐ வந்துட்டு ரெண்டர் ஆகும். ஸோ இப்போ மோஸ்ட்டாக ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ல ஹூக்கை வச்சு வந்துட்டு நம்மளால வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண முடியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா useStateங்கிற ஒரு ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த useState யூஸ் பண்ணி நம்மளால ஸ்டேட்டை வந்து அப்டேட் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கரண்ட் ஸ்டேட்டு, செகண்ட் இருக்கிற ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இது மூலிமா நம்ம வந்து ஸ்டேட்டை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ள பேரன்சிஸ்க்குள்ள என்ன வேல்யூ வந்து நம்ம பாஸ் பண்ணுறோமோ அது வந்து இனிஷியல் வேல்யூவாக கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே. நெக்ஸ்ட் ஈவெண்ட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு காம்பனண்ட்டுமே வந்து ஒரு ஈவெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஈவெண்ட்ஸ் மூலிமா தான் வந்துட்டு நமக்கு இன்ட்ராக்ஷனே இருக்கும் யூஏ கூட. கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ ஈவெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம ஸ்டேட்டுமே அப்டேட் ஆகும் மோஸ்ட்லி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெச்டிஎம்எல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவெண்ட்ஸ் வந்துட்டு ஆன் கிளிக், ஆன் ப்ரெஸ் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் வந்துட்டு ரியாக்ட்லையும் நமக்கு வந்து ஈவெண்ட்ஸ் இருக்கு. மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னா இங்க ரியாக்ட்ல வந்துட்டு கேமல் கேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே. லெட்ஸ் see the code example. ஸோ இங்க ஆல்ரெடி நான் ஒரு காம்பனன்ட் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் எக்ஸாம்பிள்னு ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா இம்போர்ட்ல வந்து 2 எஸ்விஜி இமேஜஸ் வந்து இம்போர்ட் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் இமேஜஸ் வந்து இங்க ரெண்டர் பண்ணிருக்கேன். ஓகே. இங்க app.jsxல இருந்து வந்து இந்த காம்பனன்ட் வந்து நான் கால் பண்றேன். ஸ்டேட் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஜஸ்ட் வந்து இமேஜ் மட்டும்தான் இருக்கு. நம்மளோட கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பட்டனை கிளிக் பண்றப்போ இந்த பல்ப் வந்து ஆன் ஆஃப் பண்ற மாதிரி ஒரு லாஜிக் வந்து எழுத போறோம். ஓகே. இப்போ இங்க ஒரு ஸ்டேட் ஒன்று கிரியேட் பண்ணலாம். கான்ஸ்ட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்டுங்கிறத ஜஸ்ட் கன்சோல் லாக் பண்ணி பாருங்க. அதுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் யூஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது வந்துட்டு இம்போர்ட் ஆயிடுச்சு மேல. அதில் வந்து இனிஷியல் வேல்யூ வந்து 0ன்னு பாஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ நீங்க கன்சோல் இங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ இது என்ன டிஸ்பிளே பண்ணுது, அரே ஆஃப் 2ன்னு டிஸ்பிளே பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன வேல்யூ அனுப்பியிருக்கோமோ அந்த வேல்யூ, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன். ஜஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ண போறோம். ஸோ மெயினா வந்து இது வந்து அரே, ஜஸ்ட் இது ரிட்டர்ன் பண்றது வந்து அரே. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம வந்து ஒரு கான்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்க அரே டிஸ்ட்ரக்டர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வேல்யூங்கிறது தான் ஸ்டேட்டோட கரண்ட் வேல்யூ. ஓகேங்களா? இஸ் ஆன் அப்படிங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணிக்கிறோம். இப்போ செகண்ட் வந்துட்டு செட் இஸ் ஆன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்டேட்டை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அகைன் யூஸ் ஸ்டேட்டை போட்டுட்டு இனிஷியல் வேல்யூ வந்து இனிஷியலா வந்துட்டு ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இப்போ ஒரு பட்டன் கிரியேட் பண்றோம். பட்டன்ல வந்துட்டு நம்ம டாகிள் ஈவெண்ட் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ டாகிள் லைட் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்துட்டு நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த பட்டனுக்கு வேணா கொஞ்சம் இன்னொரு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பட்டன் வந்து வந்துருச்சா? அந்த பட்டன் கொஞ்சம் ஸ்டைல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து டாகிள் வந்துட்டு கிரியேட் ஆகணும். கரெக்டுங்களா? இப்போ இந்த ஆன் கிளிக் பண்ணுறப்ப இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் இனிஷியலி வந்துட்டு இந்த ஸ்டேட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பட்டனை வந்து ஹைட் பண்ணோம். இனிஷியலாக ஆன்ல இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு பல்ப் ஆன்ல வந்து ஷோ பண்ணணும். ஆஃப்ல இருக்குன்னா ஆஃப்ல இருக்கிறத மட்டும் ஷோ பண்ணும். இங்கே வந்து நம்ம கண்டிஷனல் ரெண்டரிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் என்ன பண்ண போறேன்னா இனிஷியலி நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஈஸ் ஆனுங்கிற ஸ்டேட்டை யூஸ் பண்ணி கரண்ட் ஸ்டேட் வந்து ரீட் பண்ணலாங்க. இப்போ கரண்ட் ஸ்டேட் வந்து ஆனாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் லைட் ஆனை வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகே.
ஆனா இல்லை அப்படின்னா நான் வந்துட்டு இதை டிஸ்பிளே பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட்டாக வந்துட்டு என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து சுவிட்ச் வந்துட்டு ஆஃப்ல இருக்கு கரெக்டாக, சன்கிறது ஆஃப்ல இருக்கு. ஸோ இது வந்து ரெண்டரை இருக்கு. நான் இதை பட்டனை கிளிக் பண்ணி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஆன் கிளிக் ஈவெண்ட்ல செட் இஸ் ஆன்ல வந்துட்டு நாட் ஆஃப் இஸ் ஆன் அப்படின்னா என்ன ஆகுன்னா இங்கே ஃபால்ஸ்னு இருக்குன்னா இது ட்ரூன்னு மாறும், ட்ரூன்னு இருந்ததுன்னா அது வந்து ஃபால்ஸ்னு மாறும். இப்போ வந்து நான் இதை பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உடனே இங்கே வந்துட்டு டேர்ன் ஆயிடுச்சு கரெக்டாக. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல மெயினா என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ டைரக்ட்டா கரண்ட் ஸ்டேட் எப்படி ரீட் பண்றது? எப்படி நம்ம வந்து கரண்ட் ஸ்டேட் அப்டேட் பண்றோம்? அப்டேட் பண்றப்போ பேஸ்ட் ஆன் கண்டிஷன் வந்துட்டு நம்ம எத வந்து ரெண்டர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவையானது வந்துட்டு கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து இங்க ஸ்விட்ச் ஆன், ஸ்விட்ச் ஆஃப் பண்றோம் இல்லையா? ஜஸ்ட் வந்து இமேஜ தான் மாத்துறோம். ஆனா இங்க பட்டன் கிளிக் பண்றப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த டைனமிக்கா கன்டென்ட் எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறது வந்து தெரியும். ஓகேங்களா? இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். லெட்ஸ் சி அனதர் எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ நான் இதே மாதிரி இன்னொரு காம்பனன்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு டூ டாட் ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். RAFCE யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த காம்பனண்ட்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு கவுண்டரை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ இந்த காம்பனண்ட்டை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கவுண்டர் எக்ஸாம்பிள் வந்து ஓகே. ஸோ இப்போ கவுண்டர் எக்ஸாம்பிள் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா ஜஸ்ட் வந்துட்டு பட்டன் கிளிக் பண்ணுறப்போ ஒவ்வொரு டைம் பட்டன் கிளிக் பண்ணுறப்போ நம்ம வந்து கவுண்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ எப்படி ஸ்டேட்டை டிக்ளேர் பண்ணுறோங்கிறது தெரியும். இப்போ வந்து கவுண்ட்டு செட் கவுண்ட்டு டேரெக்டாக ரியாக்ட் டாட் யூ ஸ்டேட்லேருந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. நீ ஜஸ்ட்டு யூ ஸ்டேட்டுன்னு கொடுத்தீங்கனாலும் அது வந்து வரும். நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொடுத்தீங்கன்னா மேலே வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ இனிஷியல் வேல்யூ வந்து 0ன்னு இருக்கு. கவுண்ட்டை வந்து ரீட் பண்ணுறோன்னா என்ன சொல்லியிருக்கேன், இப்போ வந்துட்டு கரண்ட் கவுண்ட் வேல்யூ கவுண்டர் அப்படின்னு கொடுத்துட்டு கரண்ட் கவுண்ட் வேல்யூ எப்படி வந்து நம்ம ரீட் பண்ணணும், ஜஸ்ட் வந்துட்டு கவுண்டர்னு வந்து கொடுத்தீங்கன்னா இந்த கவுண்டரில் வந்து 0ங்கிற வேல்யூ வந்து நான் இங்கே வந்து ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிக்கிறேன். பட்டனில் வந்து இன்க்ரிமெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த ஆன் கிளிக் ஈவெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணுவோம். இன்ஸ்டெட் ஆஃப் இதை வந்துட்டு இதை பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம ஒரு இன்க்ரிமெண்ட்டுங்கிற பட்டன் வேல்யூ வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எப்போல்லாம் நான் அந்த இன்க்ரிமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணுறனோ அப்போ வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிற வேல்யூ வந்து இருந்து ஒரு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம். ஹேண்டில் ஓகே லெட்ஸ் கிரியேட் இன்க்ரிமெண்ட். ஓகேங்களா. இப்போ இந்த இன்க்ரிமெண்ட்டில் வந்துட்டு ஃபங்க்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஆன் கிளிக் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு நான் பைண்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஈவெண்ட்ஸ் பற்றி தியரியில் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு ஆன் கிளிக் பார்த்தீங்கன்னா கேமல் கேஸில் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இந்த ஆன் கிளிக் ஈவெண்ட்டில் நான் வந்து பைண்ட் பண்ணிட்டேன் இன்க்ரிமெண்ட்டை. ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா ஸோ நம்ம இந்த செட் கவுண்ட்டில் வந்துட்டு நம்மளால ப்ரீவியஸ் வேல்யூ கூட நம்மளால எடுக்க முடியும். எப்படி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் வேல்யூன்னு கொடுக்குறேன். நீங்கள் வந்து என்ன வேல்யூ வேணால் கொடுத்துக்கலாம். ஓகே. ப்ரீ வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இந்த இந்த ப்ரீவியஸ் வேல்யூலேருந்து நம்மளால வந்து ஸ்டேட் அப்டேட் பண்ண முடியும். ப்ரீவியஸ் வேல்யூ ப்ளஸ் 1 அப்படின்னு கொடுத்தனா இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரீவியஸ் வேல்யூ வந்துட்டு இனிஷியலாக வந்து 0ன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோமா. இப்போ வந்து என்ன ஆகும் 0 + 1ன்னு ஆகும். நான் ஒன்ஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணேன்னா இங்கே வந்து 1ன்னு வந்துருச்சா. அகைன் நான் கிளிக் பண்ணுறப்போ வந்துட்டு ப்ரீவியஸ் வேல்யூ வந்து 1ஆ இருக்கும். 1 + 1 2ஆ இருக்கும். அப்படியே வந்துட்டு இது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ எப்போல்லாம் வந்து நமக்கு ப்ரீவியஸ் ஸ்டேட்டு வேல்யூ வந்துட்டு வேணுமோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் வேல்யூ ப்ளஸ் இந்த மாதிரி வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம டைரெக்டாக அக்செப்ட் பண்ணாலும் ஒர்க் ஆகும். இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் டைரெக்டாக செட் கவுண்ட்டை வந்துட்டு கவுண்ட் ப்ளஸ் 1ன்னு கொடுத்தாலும் இதே ஃபங்க்ஷன் தான் வரும். ஆனால் இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதை என்ன ரீசெட் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து நமக்கு அதே மாதிரி இருந்தாலும் இப்போ நான் அகைன் இதே ஃபங்க்ஷனை இங்கே அகைன் கீழே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அகைன் நம்ம எத்தனை தடவை கால் பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு டைம் தான் வந்து கால் ஆயிருக்கு. இங்கே எத்தனை டைம் டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் நமக்கு வேல்யூ வந்துட்டு ஒன்று தான் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அட் அ டைமில். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த மாதிரி கேஸில் தான் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் வேல்யூ எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா
ஸ்டேட் வந்து கரெக்டாக அப்டேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் ப்ளஸ் 1. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்போ வந்துட்டு நீங்கள் எத்தனை டைம் போட்டிங்கனாலும் ப்ரீவியஸ் வேல்யூ எடுத்துட்டு அதுலேருந்து நம்ம 1 ப்ளஸ் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ நான் ரீலோட் பண்ணுறேன். ஒரு டைம் கிளிக் பண்ணனாவே இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து 2 ஆயிருக்கு. எப்படி ஆயிருக்குன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 0ன்னு இருக்கு, ப்ளஸ் 1 ஆகி 1ன்னு வந்திருக்கு. அகைன் நம்ம செட் கவுண்ட் கால் பண்ணுறதுனால அகைன் இங்கே வேல்யூ வந்து 1ன்னு இருக்கு. 1 + 1 அவுட்புட் வந்து 2ன்னு வந்திருக்கு. ஸோ எவ்ரி டைம் இட் வில் இன்க்ரிமெண்ட் டு 2. இந்த காம்பனண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் டிக்ளேர் பண்ணி கரெக்டாக ஃபார்மில் வந்து நேம் அண்ட் இமெயில்ங்கிற 2 இன்புட் வந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு சிஎஸ்எஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால கொஞ்சம் அலைன்மெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்கு. ஓகே, இப்போ இப்போ நம்ம இங்கே எப்படி ஸ்டேட் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் இந்த நேம் இன்புட்டும் இமெயில் இன்புட் இருக்கு இல்லையா, டைப் பண்ண வந்துட்டு இந்த வேல்யூ வந்துட்டு நான் ஒரு ஸ்டேட்டில் ஸ்டோர் பண்ணணுங்கிற மாதிரி எடுத்துப்போம். ஓகே, இப்போ எப்படி கிரியேட் பண்ணலாம்னா, இப்போ நம்ம 2 ஸ்டேட் கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இமெயில்ங்கிற ஸ்டேட் கிரியேட் பண்ணியாச்சு. இது எப்படி பைண்ட் பண்ணணும்னா, இங்கே வந்து இன்புட்டுக்கு வந்துட்டு வேல்யூன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அந்த வேல்யூவில் வந்துட்டு நான் கரண்ட் ஸ்டேட்டை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். இப்போ வேல்யூக்கு வந்துட்டு நேம் கொடுத்தோம்னா இனிஷியல் வேல்யூ வந்து எம்டியாக இருக்கு. அதே மாதிரி இமெயிலுக்கும் வந்துட்டு இந்த இமெயில் எடுத்துட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ என்ன வேல்யூ வந்துட்டு நமக்கு வந்திருக்குன்னு பார்க்கணும்னா, நம்ம வந்து இங்கே ஒரு ஃபீட்டாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டில் இருக்கிற என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, இப்போ நான் இங்கே டைப் பண்ணேன்னா, நான் இங்கே டைப் பண்ண வந்துட்டு எனக்கு வந்து வேல்யூ வந்துட்டு இதில் போய் அப்டேட் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இதுக்கு இன்புட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் வந்து எழுதிக்கிறோம். ஓகே, ஆன் சேஞ்சில் ஹேண்டில் நேம் சேஞ்ச் அப்படின்னு வந்து ஒரு ஈவெண்ட் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்னும் டிக்ளேர் பண்ணல, இங்கே டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஈவெண்ட்டுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துட்டு டிஃபால்ட்டாகவே இன்புட்ல இருந்து நம்ம ஆன் சேஞ்ச் ஈவெண்ட்லேருந்து கிடைக்கும். கரெக்டாக, ஸோ இந்த ஈவெண்ட்ல இருந்து டார்கெட் டாட் வேல்யூ நம்ம எடுத்தோம்னா நம்ம இன்புட்ல என்ன வேல்யூ டைப் பண்ணுறோமோ அந்த வேல்யூ வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக இப்போ வேல்யூங்கிறத நம்ம இங்கே பைண்ட் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ அதனால வந்துட்டு இங்கே கண்ட்ரோலில் வந்து தெரியும் வேல்யூ ப்ராப் வந்து இருக்கு, பட் ஆன் சேஞ்ச் ஹேண்ட்லர் இல்லை அப்படிங்கிற எரர் வந்து த்ரோ ஆகுது. ஓகேங்களா, ஸோ நம்ம இந்த இன்புட்டுக்குமே வந்துட்டு ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் வந்து எழுதிக்கலாம். ஆன் சேஞ்சில் வந்துட்டு ஹேண்டில் இமெயில் சேஞ்ச் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் லைக் தட் இந்த ஃபங்க்ஷன் மாதிரியே தான் ஃபஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நான் டைப் பண்ணுறேன். வந்து டைப் பண்ணேன்னா நேமில் என்ன டைப் பண்ணுறோமோ அந்த ஸ்டேட்லேயும் போய் அப்டேட் ஆகுதா. இப்போ வந்து இமெயில் என்ன டைப் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்துட்டு இமெயிலையும் போய் அப்டேட் ஆகுது. ஓகேவா, ஸோ இது வந்து சிம்பிளாக ஒவ்வொரு இன்புட்டுக்கும் நம்ம ஒவ்வொரு ஸ்டேட் வச்சுருக்கோம். இன்ஸ்ட் ஆஃப் இவ்வளோ ஸ்டேட் பார்த்தா ஒரே ஃபார்மில் வந்து நம்ம மேனேஜ் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியும். எப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். ஓகே, இங்கே வந்து எம்டி ஸ்டேட் கொடுத்துருந்தேன் இல்லையா, இப்போ தான் வந்துட்டு நான் வந்துட்டு 2 ப்ராப்பர்ட்டி இருக்கிற மாதிரி வந்து ஸ்டேட் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்துட்டு நேமு, இன்னொன்று வந்துட்டு இமெயில். ஸோ இந்த இமெயில் இது வந்து நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த ஃபார்ம்லேருந்து தான் வந்துட்டு நம்ம நேமை வந்து ரீட் பண்ணணும். கரெக்டாக, பிஃபோர் வந்துட்டு நேம்லேருந்து ரீட் பண்ணோம், இப்போ வந்து ஃபார்ம்லேருந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அகைன் கீழேயும் வந்துட்டு ஃபார்ம் டாட் இமெயில் அப்படிங்கிற மாதிரி ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன இங்கே இதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 2 ஃபங்க்ஷன் நமக்கு தேவையில்லை. ஏன்னா இருக்கிற ஸ்டேட்டே வந்துட்டு ஒரு ஸ்டேட்டு தானே இருக்குது. நம்ம வந்துட்டு ஒரே இதாக வந்துட்டு நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஹேண்டில் ஃபார்ம் சேஞ்சுன்னு ஒரு ஈவெண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து இந்த ரெண்டு இன்புட்லையும் பைண்ட் பண்ணி. ஸோ இப்போ நம்ம இங்கே ஸ்டேட் அப்டேட் பண்ணுறப்போ கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு ஃபுல்லாக ஆப்ஜெக்ட் இருக்குது. கரெக்டாக, இந்த ஆப்ஜெக்ட்ல வந்து நேம் ப்ராப்பர்ட்டி இருக்குது, இமெயில் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இங்கே எப்படி நம்ம அப்டேட் பண்ணோம்னா செட் இப்போ இங்கேயே வந்துட்டு ஃபார்ம் டாட் நேம் ஃபார்ம் டாட் இமெயில் மாற்றிட்டோம். ஓகேவா,
அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் ஃபார்ம் டேட்டா அப்படின்னு மாற்றிட்டு நம்ம ஜேசான்ற ஸ்ட்ரிங்கிஃபை யூஸ் பண்ணி 2 ஃபார்மையுமே ரீட் பண்ணிக்கிறோம். ஓகே, நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஜேசான் டாட் ஸ்ட்ரிங்கிஃபைல ஃபார்ம் டேட்டா வந்து பாஸ் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டேட்டா வந்து நேம்ங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, இமெயிலுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து ஹேண்டில் ஃபார்ம் சேஞ்சை வந்துட்டு ரெண்டுக்குமே பைண்ட் பண்ணியிருக்கேன். இப்போது டைரெக்டாக நம்ம செட் ஃபார்மை யூஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம அப்டேட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்துட்டு 2 ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, இப்போ அப்டேட் பண்ணோம்னா ஒன்று அப்டேட் பண்ணோம்னா இன்னொன்று வந்து ரிமூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் செட் ஃபார்மில் வந்துட்டு இனிஷியலாக வந்துட்டு இது வந்து ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி தான் கரெக்டாக. ஸோ டைரெக்டாக வந்துட்டு நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஃபார்முங்கிறத வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் நேம்லேருந்தே நமக்கு வந்து என்ன ப்ராப்பர்ட்டியிலேருந்து ஈவெண்ட் வருதுன்னு தெரியும். ஓகேங்களா, இப்போ இங்கே நேமுங்கிற ப்ராப்பர்ட்டி நம்ம இங்கே கொடுத்துருக்குல்ல, இது ப்ராப்பர்ட்டியோட நம்ம ஸ்டேட்டோட நேமும் ஒன்று தான். ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். இது வந்து நியூ ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிருச்சு. ஆனால் நம்ம இங்கே இதை ஜஸ்ட் கன்சோல் லாக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் கன்சோல் லாக் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம டைப் பண்ணதை வந்துட்டு நேம் அப்படிங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்க. நான் ஒரு லெட்டர் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து நம்ம வந்து இந்த இடத்துல போடணும். ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக கொடுத்தா தான் அது வந்து ப்ராப்பர்ட்டியாக எடுத்துக்கும். ஸோ இந்த ப்ராப்புங்கிறத நான் இங்கே கொடுத்துட்டு இப்போ நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நேம் ப்ராப்பர்ட்டிங்கிறது இங்கே அப்டேட் ஆயிடுச்சா. லெட்ஸ் ரீலோட் இட் ஒன் மோர். இப்போ இங்கே வந்து நான் டைப் பண்ணது இந்த நேம் ப்ராப்பர்ட்டியில் அப்டேட் ஆயிடுச்சு. gmail.com. இங்கே நான் இமெயிலில் டைப் பண்ணது எனக்கு கரஸ்பாண்டிங் இமெயிலில் வந்துட்டு அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அபவுட் ரிலேட்டட் டு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பேசிக் எக்ஸாம்பிள்லேருந்து காம்ப்ளெக்ஸ் எக்ஸாம்பிள் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ மோஸ்ட்லி இந்த இது தெரிஞ்சதுனாலே போதும். மோஸ்ட்லி ஸ்டேட்டில் வந்துட்டு இவ்வளோ தான். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் வீடியோஸ்.